உதவி. கதிரேசன் இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சியான தகவலை கவிதா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போனாள். காரணம், அவளின் தந்தைக்கு வேண்டியவர். அந்த அடிப்படையில்தான் கதிரேசன் கேட்ட 50,000 ரூபாய் பணத்தை ஒரு கையெழுத்து கூட வாங்காமல் தூக்கி கொடுத்தார். அது கவிதாவின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தொகை. அப்பா திடீரென இறந்துவிட்டார். அதன் பிறகு கதிரேசனை சந்தித்து பலமுறை கேட்டாயிற்று. தவணை சொல்லியே நாட்களை கடத்தி வந்தார். மாப்பிள்ளை வீட்டில் 6 மாதம் பொறுத்திருந்தனர். கவிதாவை அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. ஆனால் பணம் கதிரேசனிடம் சிக்கிவிட்டது. மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த கெடு நெருங்கியது. இந்த நிலையில் கவிதா கவலைப்படாமல், கண்ணீர் சிந்தாமல் என்ன செய்வாள்? நீண்ட காலமாக தள்ளிப்போன அவளது திருமணம் கைகூடி வந்த வேளையில் பலன் எதிர்பாராமல் அப்பா செய்த உதவியே அதற்கு யமனாகிவிட்டது. அவரது நல்ல உள்ளத்தை பாராட்டுவதா, இல்லை ஏமாளி என்று ஆதங்கப்படுத்துவதா என தெரியவில்லை. மனம் நொந்து தற்கொலை முடிவுக்கு வந்தாள். அதற்கு ஆயத்தப்பட்ட போது வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அது கதிரேசனின் மனைவி. இந்தாம்மா, என் கணவர் உன் அப்பாவிடம் வாங்கிய பணம். கவிதா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னம்மா இப்படி அதிர்ச்சியா பார்க்குற? உங்க அப்பா கொடுத்த பணத்தை என் கணவரால் திருப்பித் தர முடியவில்லை. வியாபாரத்தில் ஏகப்பட்ட நஷ்டம். திடீரென விபத்தில் இறந்து விட்டார். அதற்கு ஈட்டுத் தொகை கிடைத்தது. அதுதான் இந்த பணம் என மஞ்சள் பையை அவளிடம் நீட்ட, கரகரவென கண்ணீர் வழிந்த முகத்தோடு பார்த்தாள் கவிதா. வாடிப்போன அவள் மனமரத்தில் வாழ்க்கை துளிர் இப்போது துளிர்க்க தொடங்கியது.